வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் காவலருக்கு உண்டான ஃபைனலான ரிசல்ட்ட பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நாம இப்ப பார்க்க இருக்கோங்க. ஸோ நம்ம சேனல நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி உடைய பிசி எக்ஸாம் 2023. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் 2023க்கு உண்டான எக்ஸாம் வந்து இன்னுமா ரிசல்ட் வெளியிடல அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ரிசல்ட்டையும் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதை பேஸ் பண்ணுற கட் ஆஃப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிசி 2023 கட் ஆஃப் மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டது. ஸோ 2022ல் பிசி எக்ஸாமுடைய வேகன்சிஸ் வந்து 3552 பேர் இருந்தாங்க. ஸோ 23ல் 3359 பேர் இருக்காங்க. ஸோ வருங்காலங்களில் வேகன்சிஸ் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஹையஸ்ட் மார்க்கு 70, லோயஸ்ட் மார்க்கு 26லேருந்து 38 கூட அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகலாம். ஸோ ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கட் ஆஃப் பிசி இது ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 58 மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே பெண்களாக இருந்தால் 52. ஸோ பிசி கேட்டகரிக்கும் அதே தான் 58 ஆண்களுக்கு, பெண்களுக்கு 56லேருந்து 58 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 56லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 56, 57 மற்றும் 58 இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பிரிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுவே பெண்கள் பிரிவுக்கு 56.5லிருந்து 57.5 வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 45லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 48.5 வரைக்கும் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு 45ல் ஸ்டார்ட் ஆகும், 47லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதற்கு உண்டான அப்டேட்டும் இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 56ல் ஸ்டார்ட் ஆகும், 58 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கும் 56லேருந்து 57 முடிஞ்சிடும். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரே மதிப்பெண்கள் தான் இருக்கும். எஸ்டி மற்றும் எஸ்டிஏ இது வந்து ஒரே மதிப்பெண்கள் தான், 56 தாங்க. ஸோ ஆண்களுக்கு, பெண்களுக்காக இருந்தால் 55, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 54, 55, 56 இந்த மதிப்பெண்கள் இருந்தால் கூட பெண்கள் கேட்டகரியில் வரப்போ இவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராக முடியுங்க. அடுத்து பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் தாராளமாக குறைச்சிருவாங்க ஹையஸ்ட்லேருந்து. ஸோ 44.5லிருந்து 45.5 வரைக்கும் ஆண்களுக்கும், பெண்களுக்கு 43லேருந்து 44 வரைக்கும் இருந்தாலே ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இவர்கள் அனைவருமே தகுதி பெற்றவர்கள். ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிதளவு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய மாற்றங்கள் இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.